Next நம்ம பார்க்க போகிறது product of determinants. So how to find the product of two determinants என்றது பார்க்க போகிறோம். So determinant எப்படி multiply பண்ணுறது, ரெண்டு determinant எப்படி multiply பண்ணுறது. Two determinants can be multiplied by form. ரெண்டு matrix போது நம்ம row by column method யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லும்போது we use row by column method. இங்கே டிட்டர்மினன்ட்னு சொல்லும்போது நம்ம இந்த நாலு விதமாகவுமே மல்டிப்ளை பண்ணலாம். தட் இஸ் row by column method as in the case of matrices. matrices மாதிரியே row by column method யூஸ் பண்ணலாம், or row by row method, or column by column method, or column by row method. எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். because we know that ஒரு டிட்டர்மினன்ட்ல rows and columns interchange பண்ணாலும் the value of the determinant remains the same. so அதனால we can multiply it in any way. that is row by column method யூஸ் பண்ணலாம், அல்லது row by row method, or row by row method நான் இங்க மீன் பண்றது first row by first row, அடுத்து first row by second row, அப்புறம் second row by first row, அடுத்து second row by second row. அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணலாம். we can multiply in that way. column by column னா first column by first column. ஆனால் நம்ம ஜென்ரலா will be following as in the case of matrices. matrices மாதிரியே row by column method of multiplication தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். we'll be using row by column. ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம matrices, ஏன்னா அதுதான் நம்ம we are used to. matricesல அது நம்ம ஆல்ரெடி பழகியாச்சுனால ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், இது டிட்டர்மினன்ட் மல்டிப்ளிகேஷனுக்கும் will be using the same matrix multiplication method யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ரெண்டு மேட்ரிசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபி ஆஃப் ஆர்டர் என்னன்னு ஒரு ஆர்டரில் ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா then we can say that determinant AB can be written as determinant A into determinant B அப்படின்னு சொல்லலாம். determinant AB can be written as determinant A into determinant B ன்னு சொல்லலாம். ஓகேவா? and then we know that AB is not equal to BA in general. matricesல matrix multiplication is not commutative. matrix multiplication is not commutative. ஆனால் இங்கே determinant AB will be always equal to determinant BA. இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த case of matrices, if the rows and columns are interchanged, the value of the determinant remains the same. so ABக்கு நீங்கள் determinant value கண்டுபிடிச்சிங்கனாலும் BAக்கு determinant value கண்டுபிடிச்சிங்கனாலும் it is going to be the same. இது வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் நோட்ஸ் எழுதும்போது உங்கள் நோட்டில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் ஹெட்டிங் போட்டுட்டு டூ டிட்டர்மினன்ட்ஸ் கேன் பி மல்டிப்ளைட் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டிட்டர்மினன்ட் கேன் பி ஃபவுண்ட் இன் as following ways அப்படின்னு போட்டு இந்த நாலு இதையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்புறம் நோட், இந்த ரெண்டு நோட்டையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி டவுன் தீஸ் டூ நோட்ஸ் ஆல்சோ. ஓகேவா? இந்த ரெண்டு நோட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இதை பேஸ் பண்ணி சம் போடலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 7.27 போடலாம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெரிஃபை தட் determinant AB is equal to determinant A into determinant B நம்ம prove பண்ணணும். so we are going to prove the first one. the first one prove பண்ண போகிறோம். இங்கே A மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, B மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது AB கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? so we are going to do example 7.27. so இதில் A matrix is equal to cos theta minus sin theta cos theta, and B matrix is equal to cos theta sin theta minus sin theta cos theta. ஓகேவா? now let us find AB கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் AB மேட்ரிக்ஸ். இப்போ இது ரெண்டும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போது நம்ம ரோ பை காலம் மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதில் வேறு காலம் பை காலம் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இப்போ நம்ம பண்ணுறது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே we have to use only row by column method. so இப்போ it is cos theta minus sin theta cos theta into cos theta sin theta minus sin theta cos theta. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோ பை ஃபஸ்ட் காலம் பண்ணால் என்ன வரும் நமக்கு? cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் அண்ட் தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து ஃபஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணோன்னா வில் கெட் இட் அஸ் cos தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து செகண்ட் ரோ பை ஃபஸ்ட் காலம் பண்ணால் நமக்கு என்ன வரும்? வில் கெட் திஸ் அஸ் cos theta sin theta minus sin theta cos theta. அடுத்து செகண்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணோன்னா வில் கெட் திஸ் அஸ் sin square theta plus cos square theta.
இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம். ஸோ அதனால் இது கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகி 0 ஆகிடும். பட் we know that sin square theta plus cos square theta is 1. ஸோ அப்போ therefore this matrix can be written as, இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு எப்படி வரும்? It will become as 1 0 0 1 ன்னு வந்துடும். It will be an identity matrix. இப்போ இதோட determinant value கண்டுபிடிப்போம். Let us find the determinant value of this matrix. ஸோ இது வந்து LHS. இப்போ நம்ம போடுறது வந்து LHS. ஓகேவா? ஸோ இப்போ இதோட determinant value கண்டுபிடிப்போம். So determinant AB is equal to determinant of 1 0 0 1. So which is equal to, so இது determinant இது யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 1. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வந்து 1. ஏன்னா 1 minus 0 which is 1 ன்னு வந்துடும். இப்போ RHS கண்டுபிடிப்போம். RHS என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? determinant A into determinant B. இதை let us take it as number 1. இதை 1ன்னு எடுத்துப்போம். இப்போ determinant A into determinant B கண்டுபிடிப்போம். இப்போ determinant A, what will be determinant A? So determinant Aங்கிறது it is determinant cos theta minus sin theta cos theta into determinant cos theta sin theta minus sin theta cos theta. ஓகேவா? இப்போ இது நம்ம determinant கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு determinant கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? we'll get this as, இதுக்கு determinant value என்ன வரும்? it will be cos square theta plus sin square theta into, இதுக்கு determinant value கண்டுபிடிச்சோன்னா it will be cos square theta plus sin square theta, product of main diagonal minus product of other diagonal. அப்போ you will get it like this. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ which is equal to cos square theta plus sin square theta is 1. So 1 into 1 which is equal to 1 ன்னு வந்துடும். இதை let us take it as number 2. So from 1 and 2 what can we say? Determinant AB is equal to determinant A into determinant B ன்னு சொல்லலாம். ஓகேவா? So from this we can say that determinant AB is equal to determinant A into determinant B நம்ம சொல்ல முடியும். புரிஞ்சுதா இது? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸாம்பிள் 7.28 போடலாம். 7.28 போடலாம் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, show that determinant 0CB C0A BA0 the whole square. ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இதையே 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். இதே டிட்டர்மினண்ட்டை 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். இட் இஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் ரோ பை காலம் மெத்தட், நம்ம யூஸ்வல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால் இது யூ கேன் டூ இட் அஸ் அ ஹோம்ஒர்க். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடலாம். இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஃபஸ்ட் ரோ பை ஃபஸ்ட் காலம் பண்ணிங்கனாலே C² + B², ஃபஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணிங்கன்னா 0 + 0 + AB அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் யூ கேன் ட்ரை டவுன் ஆஸ் அ ஹோம்ஒர்க். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் 7.29 போடலாம். இது ரொம்ப important. Example 7.29, it is very important. So we are going to show that this determinant is equal to determinant ABC BCA CAB the whole square நம்ம prove பண்ண போறோம். So இதுதான் நம்ம prove பண்ண போறோம். That is we are going to prove that the determinant ABC BCA CAB the whole square is equal to this determinant ன்னு prove பண்ண போறோம். Now let us consider this RHS consider பண்ணிக்கலாம். So example 7.29 RHS consider பண்ணிக்கலாம். So RHS equal to determinant ABC BCA CAB the whole square. அப்பனா என்ன அர்த்தம்? It is determinant ABC BCA CAB into determinant ABC BCA CAB. Now இப்போ இந்த டிட்டர்மினன்ட் அப்படியே வச்சுட்டு இந்த டிட்டர்மினன்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏன்னா இதை டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான அந்த LHS வராது. இதை டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு A² + B² + C² அந்த மாதிரி வரும். நமக்கு தேவையான இந்த LHS வராது. ஸோ இந்த பர்டிகுலர் LHS கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to use ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போறோம். என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம்? we are going to interchange R2 and R3 இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். R1 R3 interchange பண்ண சைன் மாறும் இல்லையா? டிட்டர்மினன்ட் சைன் மாறும். ஸோ இந்த செகண்ட் டிட்டர்மினன்ட்ல we are going to interchange R2 and R3. So which is equal to determinant ABC BCA CAB. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இந்த செகண்ட் டிட்டர்மினன்ட்ல நம்ம இந்த R2வையும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஒரு மைனஸ் வெளியே வரும். இந்த மைனஸை ப்ராக்கெட்குள்ளே போடணும்.
மைனஸை ப்ராக்கெட்குள்ளே போடணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஓகேவா? நீங்கள் இந்த இன்டூ சிம்பிள் போடாமல் மைனஸையும் ப்ராக்கெட்டில் போடாமல் போட்டிங்கன்னா சப்ராக்ஷன் மாதிரி அர்த்தம் ஆகிடும். ஸோ அது ஒரு பெரிய தப்பு பண்ணிடுற மாதிரிங்க. ஏன்னா அது இட் இஸ் அ வெரி பிக் மிஸ்டேக். அதனால யூ ஹாவ் டு ரைட் த மைனஸ் சைன் வித்தின் த ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும். ஸோ மைனஸ், ஸோ இட் இஸ் ஏபிசி சிஏபி பிசிஏ. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், R2 and R3 இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். we have interchanged R2 and R3 interchange பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மைனஸ் சைனை என்ன பண்ண போகிறோம்னா we are going to multiply it in the first rowல multiply பண்ண போகிறோம். ஸோ multiplying R1 by minus. ஸோ இந்த மைனஸால் இந்த R1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ therefore it will become as determinant ABC BCA CAB into determinant minus A minus B minus C C A B B C A ன்னு வந்துடும். ஓகேவா? now let us use matrix multiplication. நம்ம நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரியே யூஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஆன்சர் வரும். புரியுதா? இந்த சம் வந்து ரொம்ப முக்கியமான சம்மு. இதில் ஒன்றுமே இல்லை, சின்ன வித்தியாசம் தான். இதை 2 தடவை எழுதிட்டு இந்த செகண்ட் டிட்டர்மினண்ட்டில் R2 and R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். R2 and R3 இன்டர்சேஞ்ச் பண்ணால் we are getting a minus sign outside. ஸோ அந்த மைனஸை we are multiplying it in the first row. ஃபர்ஸ்ட் ரோவில் மல்டிப்ளை பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன், நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் அது பண்ண போகிறோம். ஓகேவா? நான் இதை திரும்ப எழுதிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் புரியணுன்றதுக்காக. ஸோ டிட்டர்மினன்ட் ஏபிசி பிசிஏ சிஏபி இன்டு டிட்டர்மினன்ட் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி சிஏபி பிசிஏ. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஃபர்ஸ்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் பண்ணால் என்ன வரும், மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ப்ளஸ் பிசி இல்லையா? அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணால் என்ன வரும், மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ பை தேர்ட் காலம் பண்ணால் என்ன வரும், மைனஸ் ஏசி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி. அடுத்து செகண்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் பண்ணால் என்ன வரும், மைனஸ் ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. செகண்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணால் என்ன வரும், இட் வில் பி மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏசி. செகண்ட் ரோ பை தேர்ட் காலம் பண்ணால் என்ன வரும், மைனஸ் பிசி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அடுத்து தேர்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் பண்ணால் என்ன வரும், so you'll get this as minus AC plus AC plus B square. அடுத்து தேர்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணால் என்ன வரும், it will be minus BC plus A square plus BC. The third row by third column பண்ணோன்னா it will be minus C square plus AB plus AB. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், இட் வில் பி 2BC மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே இது ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சல் ஆகிடும், விச் இஸ் சி ஸ்கொயர். இங்கேயும் ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல் ஆகிடும், விச் இஸ் பி ஸ்கொயர். அதுமாதிரி இங்கே ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சல் ஆகிடும், விச் இஸ் சி ஸ்கொயர். இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2AC மைனஸ் பி ஸ்கொயர். அடுத்து இங்கே ப்ளஸ் பிசி மைனஸ் பிசி கேன்சல் ஆகிடும், விச் இஸ் ஏ ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல் ஆகிடும், விச் இஸ் பி ஸ்கொயர். plus BC minus BC gets cancelled, which is A square, and then இது வந்து நமக்கு என்ன ஆகிடும், it will become as 2AB minus C square வந்துடும். ஓகேவா? இதான நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, இதான நம்ம ப்ரூவ் பண்ணணும், இதான நமக்கு LHSல கொடுத்துருந்தாங்க, இதான நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போ which is equal to LHS. ஓகேவா? ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த செகண்ட் டிட்டர்மினண்ட்டில் நம்ம R2 and R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்போ அதுலேருந்து ஒரு மைனஸ் வரும், அதை ஃபர்ஸ்ட் ரோவில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம யூஷுவல் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா, ரோ பை காலம் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 7.30 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 7.30 இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு determinant 1x x square x1x x1 the whole square. ஸோ அப்படின்னா என்ன, இந்த டிட்டர்மினண்ட்டை 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும், இட் இஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும், இதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான்.
இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா example 7.30. So இதில் let us consider the LHS. So இங்கே LHS என்ன கொடுத்துருக்காங்க 1x x x1 x x x1 the whole square. So which can be written as determinant 1x x x1 x x x1 into determinant 1x x x1 x x x1. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சம்முக்கு எப்படி பண்ண போகிறோம்னா இந்த செகண்ட் ரோலேருந்து ஒரு மைனஸ் அண்ட் தேர்ட் ரோலேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ டேக்கிங் மைனஸ் ஃப்ரம் R2 and R3 in second determinant. ஸோ இந்த செகண்ட் டிட்டர்மினன்ட் இருக்குல்ல, இதில் இந்த செகண்ட் ரோலேருந்து ஒரு மைனஸ் அண்ட் இந்த தேர்ட் ரோலேருந்து ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்போ இட் வில் பிகம் as determinant 1x x x1 x x x1 into, ஸோ இது வெளியில் நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வந்துடும், இன்ட்டு டிட்டர்மினன்ட் 1x x. ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகிடும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 1. ஓகேவா? இப்போ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ நம்ம யூஷுவல் மெத்தட் ரோ பை காலம் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் பண்ணால் என்ன வரும்? வில் கெட் திஸ் as 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ பை செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ பை தேர்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ பை தேர்ட் காலம் பண்ணோன்னா என்ன வரும்? We'll get this as x minus x square and then plus x. X minus x square plus x. Oh, இது minus 1. Sorry. இது minus 1. So, அப்போ இங்கே minus 6 வரும். ஏன்னா மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ this 1 will become minus 1. ஸோ அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் வரும். ஓகேவா? அடுத்து செகண்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் பண்ணால் என்ன வரும்? வில் கெட் திஸ் as எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது செகண்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணோன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து செகண்ட் ரோ பை தேர்ட் காலம். செகண்ட் ரோ பை தேர்ட் காலம் பண்ணால் என்ன வரும்? வில் கெட் திஸ் as எக்ஸ் ஸ்கொயர் and then minus x minus x. அடுத்து third row by first column. Third row by first column பண்ணா என்ன வரும்? We'll get this as x minus x square minus x. அடுத்து third row by second column. Third row by second column பண்ணா என்ன வரும்? It is x square minus x minus x. அடுத்து third row by third column. Third row by third column பண்ணோன்னா it will be x square minus x square minus 1. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? இட் வில் பி டிட்டர்மினன்ட். ஸோ இது வந்து நமக்கு 1 மைனஸ் 2x ஸ்கொயர்னு ஆகிடும். 1 மைனஸ் 2x ஸ்கொயர். இங்கே நமக்கு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கேயும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் தென் இங்கேயும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகி மைனஸ் 1. இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xன்னு வந்துடும். அண்ட் தென் இங்கே வில் பி ஹேவிங் plus x minus x cancel ஆகிட்டு will be having minus x square. and இங்கே will be having x square minus 2x. and இங்கே நமக்கு minus 1. இதான நமக்கு இது that is RHS. RHS இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ 1 minus 2x square பாருங்க, 1 minus 2x square minus x square minus x square minus x square minus 1 x square minus 2x. அடுத்து minus x square minus 2x minus 1 கிடைச்சிருச்சா? அப்போ therefore which is equal to RHS. புரியுதா? ஸோ இந்த சம்மம் ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. ரெண்டு டிட்டர்மினண்ட்டாக எழுதிட்டு என்ன பண்ணோன்னா இந்த செகண்ட் ரோலேருந்து ஒரு மைனஸ் சைன்
தேர்ட் ரோலேருந்து ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்துடணும். டேக்கிங் மைனஸ் ஃப்ரம் R2 and R3. செகண்ட் ரோலேருந்து ஒரு மைனஸ் சைன், தேர்ட் ரோலேருந்து ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்துட்டோன்னா அப்போ நமக்கு இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம யூஷுவல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ பை செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ பை தேர்ட் காலம். அது மாதிரி பண்ணிங்கன்னா வில் கெட் த RHS கிடச்சிரும். இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுற இந்த ஸ்டெப் காட்டணும். இது முடித்தோடனே டைரெக்டாக இதை எழுதக்கூடாது. அப்படி எதுனா வந்து கண்டிப்பாக ஃபுல் மார்க் தரமாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த ஸ்டெப் காட்டணும். யூ ஹாவ் டு ஷோ தி ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் காட்டணும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா we are going to see about the relation between a determinant and its cofactor. ஒரு டிட்டர்மினண்ட்டுக்கும் அதோட கோஃபேக்டர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அது ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ let us imagine ஒரு டிட்டர்மினண்ட் எடுத்துக்கலாம். let us consider a determinant delta. Delta is equal to A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. இதை எடுத்துக்கோம் டெல்டா. இப்போ let us assume that capital A1, capital B1, capital C1 etc. are the cofactors of small a1, small b1, small c1 etc. ஓகேவா? இந்த ஸ்மால் a1 ஓட கோஃபேக்டர் வந்து கேபிட்டல் a1, ஸ்மால் b1 ஓட கோஃபேக்டர் வந்து கேபிட்டல் b1, ஸ்மால் c1 ஓட கோஃபேக்டர் வந்து கேபிட்டல் c1 எடுத்துக்கும். கோஃபேக்டர்னா என்ன ஞாபகம் இருக்குல்ல? இட் இஸ் அ சைன்டு மைனர். ஸோ மைனர் எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணால் வில் கெட் த மைனர். ஓகேவா? இப்போ நம்ம இது ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் படித்தோம். தட் இஸ் என்னன்னா ஒரு ரோ எலிமெண்ட்ஸோட அதோட கோஃபேக்டர்ஸையே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் யூல் கெட் த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினண்ட் இட் செல்ஃப். அந்த டெல்டாவே கிடைக்கும். தட் இஸ் நம்ம இது ஆல்ரெடி படித்தோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு A1 இன்ட்டு A1 ப்ளஸ் B1 இன்ட்டு B1 ப்ளஸ் C1 இன்ட்டு C1. ஒரு ரோ எலிமெண்ட்ஸ் அல்லது ஒரு காலம் எலிமெண்ட்ஸோட அந்த காலத்தோட கோஃபேக்டர்ஸாலேயே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா யூல் கெட் த வேல்யூ ஆஃப் டிட்டர்மினண்ட் இட் செல்ஃப். அந்த டிட்டர்மினண்ட்டே கிடைக்கும். வேறஸ் நீங்கள் ஒரு ரோ எலிமெண்ட்டோட வேறு ரோ அல்லது வேறு காலத்தோட கோஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் ரோ எடுத்துக்கலாம். செகண்ட் ரோ தட் இஸ் A2 B2 C2. இது கூட நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட கோஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். லெட் மீ ஃபைண்ட் வாட் இஸ் A2 A1 ப்ளஸ் B2 B1 ப்ளஸ் C2 C1 என்னன்னு பார்க்கலாம். தட் இஸ் இந்த செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ரோவோட கோஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு வாட் வில் கெட்டுங்கிறது பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா which is equal to A2 into, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட கோஃபேக்டர் என்ன? தட் இஸ் A1ங்கிறது இந்த A1ஓட கோஃபேக்டர். இந்த A1க்கு சைன் என்ன சொன்னோம்? ப்ளஸ். அண்ட் கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த A1 இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுறணும். ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா இப்போ இந்த டிட்டர்மினன்ட் இல்லையா? ஸோ அப்போ இட் வில் பி டிட்டர்மினன்ட் B2 C2 B3 C3. ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் B2 இன்ட்டு இப்போ B1ங்கிறது இதோட கோஃபேக்டர். இதுக்கு சைன் என்ன? மைனஸ். இதுக்கு சைன் வந்து மைனஸ் இல்லையா? ஸோ அப்போ இட் இஸ் மைனஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட். ஸோ இப்போ இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுறணும். ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? வில் கெட் த டிட்டர்மினன்ட் A2 C2 A3 C3. அடுத்தது ப்ளஸ் C2 இன்ட்டு இப்போ இந்த C1ஓட கோஃபேக்டர். இந்த C1க்கு சைன் என்ன? ப்ளஸ். அண்ட் இதோட கோஃபேக்டர் சொல்லும்போது இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுறணும். அப்போ நமக்கு இந்த டிட்டர்மினன்ட் கிடைக்கும். தட் இஸ் டிட்டர்மினன்ட் A2 B2 A3 B3. இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன வருதுன்னு. ஸோ அப்போ which is equal to A2 இன்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? B2 C3 மைனஸ் B3 C2. அடுத்து இது மைனஸ் B2 இன்ட்டு A2 C3 மைனஸ் A3 C2. அடுத்து இங்கே ப்ளஸ் C2 இன்ட்டு A2 B3 மைனஸ் A3 B2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? A2 B2 C3 மைனஸ் A2 B3 C2 மைனஸ் B2 A2 C3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் A3 B2 C2. அடுத்தது ப்ளஸ் C2 A2 B3 மைனஸ் A3 B2 C2. இப்போ இதில் பாருங்கள், இது மைனஸ் A3 B2 C2, இது ப்ளஸ் A3 B2 C2. இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? அடுத்தது இது பாருங்கள் நமக்கு என்ன இருக்குன்னு. தட் இஸ் C2 A2 B3.
இதுவும் C2 A2 B3 இது ப்ளஸ் இது மைனஸ் இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் அடுத்தது மைனஸ் B2 A2 C3 இங்கேயும் B2 A2 C3 ஸோ இது மைனஸ் இது ப்ளஸ் அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருதா ஸோ அப்போ தேர்ஃபோர் ஒரு ரோ எலிமெண்ட்ஸ் அல்லது ஒரு காலம் எலிமெண்ட்ஸோட வேறு ரோ அல்லது வேறு காலத்தோட கோஃபேக்டர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் த வேல்யூ டு பி ஈக்குவல் டு 0 அதே ரோவோட இது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெல்டா வரும் வேறு ரோவோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் 0 கிடைக்கும் புரியுதா அதாவது இங்கே வந்து ஏ இருந்தால் ஏவே தான் இருக்கணும் அதே மாதிரி நம்பரும் சேமாக இருக்கணும் A1னா A1 இருக்கணும் மாறி வந்துச்சுன்னா இப்போ A2 A1 இப்படி மாறி வந்துச்சுன்னா 0 வரும் இப்போ இப்படியே இருந்துச்சுன்னா டெல்டா வரும் ஓகேவா ஸோ இதை நம்ம மறக்கக்கூடாது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் நம்ம போட போகிறோம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம் ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து example 7.31 if A1 B1 C1 or AI BI CI or the cofactors of small ai small bi small ci respectively where I is equal to 1 to 3 in this determinant இந்த determinantல இது வந்து ஒரு determinant இது அதோட cofactorsோட determinant இது that is இது A1 ஓட cofactor இந்த capital A1 small b1 ஓட cofactor capital B1 small c1 ஓட cofactor small capital C1 and so on ஓகேவா ஸோ இது இப்போ நம்ம இந்த cofactor determinant வந்து it is equal to determinant A square காட்டணும் அதாவது இதோட ஸ்கொயர்னு காட்டணும் இந்த determinant ஸ்கொயர்னு காட்டணும் we are going to show this இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் how to prove this ன்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா let us consider example 7.31 consider let us consider this product that is determinant A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 into this determinant எடுத்துக்கலாம் that is determinant capital A1 capital B1 capital C1 capital A2 capital B2 capital C2 capital A3 capital B3 capital C3 இதை எடுத்துக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிட்டர்மினண்ட்டுக்குள்ள இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம் we are going to interchange the rows and columns in the second determinantல ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு என்ன வரும் determinant A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 into determinant ஸோ இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாது இல்லையா அதான ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி படித்தோம் ஸோ அப்போ இதை மாற்றணுன்னா என்ன வரும் it will be A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 நம்ம இப்படியே வச்சுட்டும் போடலாம் ஆனால் இப்படியே வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ரோ பை ரோ மெத்தட் யூஸ் பண்ணணும் ரோ பை ரோ வந்து நமக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லாதனால நான் இந்த டிட்டர்மினண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறேன் ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா டிட்டர்மினன்ட் A is equal to determinant A transpose இது நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா ப்ராப்பர்ட்டி 1 அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ரோ பை காலம் மெத்தட் யூஷுவல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ஸோ ரோ பை காலம் மெத்தட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ you'll get this as A1 A1 plus B1 B1 plus C1 C1 அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணால் என்ன வரும் A1 A2 plus B1 B2 plus C1 C2 அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ பை தேர்ட் காலம் பண்ணால் என்ன வரும் A1 A3 plus B1 B3 plus C1 C3 அடுத்து செகண்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் பண்ணோன்னா என்ன வரும் A2 A1 plus B2 B1 plus C2 C1 next second row by second column பண்ணோன்னா A2 A2 plus B2 B2 plus C2 C2 second row by third column பண்ணோன்னா it will be A2 A3 plus B2 B3 plus C2 C3 அடுத்து third row by first column பண்ணோன்னா it is A3 A1 plus B3 B1 plus C3 C1 next third row by second column பண்ணோன்னா A3 A2 plus B3 B3 B2 plus C3 C2 அடுத்து third row by third column பண்ணோன்னா இப்போ you'll get this as A3 A3 plus B3 B3 plus C3 C3 ன்னு வந்துடும் ஓகேவா we'll get it like this இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இது மாதிரி சேமாக வந்தால் அப்போ அது டிட்டர்மினன்ட் ஏ அது டிட்டர்மினன்ட் ஏ இட்ஸெல்ஃப் இல்லையா நம்ம சொன்னோம்ல
இது வந்து டெல்டாவேன்னு சொன்னேன். டெல்டானா இங்கே வந்து இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவே, இங்கே இதை தான் நமக்கு டிட்டர்மினன்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க தே ஹவ் கிவன் திஸ் அஸ் டிட்டர்மினன்ட் ஏ. அதனால தான் இதுக்கு பதிலாக நான் டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதியிருக்கேன். இதோட வேல்யூவை தான் டிட்டர்மினன்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதை நான் டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இந்த இது வந்து டிட்டர்மினன்ட் ஏ வந்துடும். இது மாறி வந்தால் என்ன வரும்னு சொன்னேன்? 0 வரும்னு சொன்னேன். மாறி வந்தால் தட் இஸ் பாருங்கள், இங்கே A1 A2 இப்படி மாறி வந்தால் 0 வரும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ கூட நம்ம ப்ரூவ் பண்ணோம், மாறி இருந்துச்சுன்னா 0ன்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே மாறி இருக்குது, அதனால் இதோட வேல்யூ 0. இங்கேயும் மாறி இருக்குது, A1 A3 B1 B3 மாறி இருக்கா? ஸோ அப்போ இதோட வேல்யூவும் 0 தான், இதோட வேல்யூவும் 0 தான், மாறி இருக்குது. இங்கே சேமாக இருக்கா? A2 A2 B2 B2 C2 C2 இருக்கா? அப்படி இருந்தால் இது டிட்டர்மினன்ட் ஏ. அது மாதிரி இங்கே நமக்கு மாறி இருக்குது, ஸோ 0. இங்கே மாறி இருக்குது, which is 0. இங்கேயும் மாறி இருக்குது 0. இங்கே சேமாக இருக்குது, அப்போ which is டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் டிட்டர்மினன்ட்? இட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ த ஹோல் கியூப்னு சொல்லலாமா? ஏன்னா இதில் மெயின் டயக்னலில் மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்குது. therefore the value of this determinant is the product of the main diagonal elements. ஸோ இந்த மெயின் டயக்னல் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you'll get it as determinant a the whole cube. நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்? கன்சிடரில் என்ன எடுத்திருக்கோம்? டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ திஸ் தானே எடுத்திருக்கோம். அப்போ we get it like this, that is determinant a into determinant a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 capital. So determinant a into this is equal to determinant a the whole cube ன்னு சொன்னோம் இல்லையா? அதானே சொன்னோம். இப்போ இது வந்து டிட்டர்மினன்ட், ஸோ வேல்யூ, இது மேட்ரிக்ஸ் கிடையாது, டிட்டர்மினன்ட். ஸோ அதனால் டிட்டர்மினன்ட் வேல்யூன்னு போது கேன்சல் பண்ணலாம் இல்லையா? அப்போ therefore determinant a1 b1 c1, இப்போ இதில் ஒரு இதை கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டோன்னா அப்போ therefore we get that determinant a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 is equal to determinant a the whole square னு வந்துடும். இதானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். this is what we have to prove. இதை தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, determinant a the whole square. ப்ரூவ் பண்ணியாச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, we are considering the product of these two. இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் டைரெக்டாக பண்ணோன்னா ரோ பை ரோ மெத்தட் யூஸ் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா ஓகே. சப்போஸ் ப்ராக்டிஸ் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த செகண்ட் டிட்டர்மினண்ட்டில் நீங்கள் ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா சின்ஸ் டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ டிரான்ஸ்போஸ்ன்றதுனால வேல்யூ ரிமைன்ஸ் த சேம். இப்போ ரோ பை காலம் மெத்தட், நம்ம யூஸ்வல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டும் சேமாக இருந்தால் யூல் கெட் டிட்டர்மினன்ட் ஏ இட் செல்ஃப். மாறி வந்தால் 0 வரும். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணால் we are getting it as determinant a the whole cubeன்னு கிடச்சிருது. இப்போ டிட்டர்மினன்ட் a into this determinant is equal to determinant a the whole cubeன்னு கிடச்சிருது. அப்போ அதில் ஒரு டிட்டர்மினன்ட் ஏவை கேன்சல் பண்ணிடலாமா? ஏன்னா இது டிட்டர்மினன்ட், மேட்ரிக்ஸாக இருந்தால் இதுமாதிரி கேன்சல் பண்ணக்கூடாது, மேட்ரிக்ஸாக இருந்தால் இதுமாதிரி கேன்சல் பண்ணக்கூடாது. இது டிட்டர்மினன்ட்ன்றதுனால தான் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏவை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம், ஒரு டிட்டர்மினன்ட் ஏவை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ இங்கே மீதி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இப்போ therefore this determinant, that is the value of the cofactor determinant is equal to determinant a the whole square சொல்கிறோம். value of the cofactor determinant is equal to determinant a the whole square சொல்கிறோம். ஓகேவா? ஓகே.